முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் பயணங்கிறது 14 வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் முதல் அத்தியாயம்னு பார்த்தா இதுதான் முக்கியமாக சொல்லணும். இந்த சம்பவம் மாங்குடிங்கிற ஒரு ஊர் திருவாரூர்லேருந்து திருக்கோளை போகிற வழியில் இருக்குது. அந்த மாங்குடிங்கிற ஊரில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் கலைஞர் பேசுகிறாரு. அவர் பேசுறதுக்கு முன்னாடியே பேசுகிறவங்களுக்கு கல்லடி விழுவுது. அதனால எல்லாம் பேசுறதுக்கு பயந்துட்டு எல்லாம் கீழே இறங்கிடுறாங்க. கலைஞர் அவர்கள் தன்னோட 14வது வயது இது 1938வது வருஷம். அப்போது அந்த மேடையில் ஏறுறாரு. அவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில். ஏன்னா அப்போ திராவிடர் கழகம் அப்படின்னு மீட்டிங் போட்டாலே எவ்வளோ எதிர்ப்பு வருங்கிறது பழைய அர்த்தத்தை கேட்டோம்னா தெரியும். அப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. எப்போதுமே கலைஞர் பேச ஆரம்பிக்கும் போது பெரியார் பற்றி ஒரு பெரிய வர்ணனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவார். அப்படி வர்ணனை பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு கருங்கல் அப்படியே தலைவரோட நெத்தியில் அடிக்குது. அடித்த உடனே ரத்தம் வரையுது. அப்படியே அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்போ அந்த கையை அப்படி எடுத்துட்டு தலை முழுவதும் கருமை பாரீர், நடுவில் வட்டமாக சிவப்பு நிறம் பாரீர், இதுதான் திராவிட கழக கொடி, திராவிட கழக கொடியை ஏந்தி நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அங்கே உள்ள கூட்டம் எல்லாமே அப்படியே உணர்வுபூர்வமாக மாறுது. இது கலைஞர் 14 வயதிலேயே எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்பு தீவிரராக இருந்தார் அப்படிங்கிறதுக்காக பெரிய ஒரு உதாரணம். இதுதான் அவரோட அரசியல்ல முதல் அத்தியாயம். வீர கலைஞர் எங்கள் கருணாநிதி.